உங்க பின்னாடி இப்படி ஒரு வாரிசு ஸ்டோரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2 நாள் அத்தை காணாம போனதும் அவங்க இஷ்டம் இல்லாம எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைச்சனே தவிர கிட்னாப் ஆயிருப்பாங்கன்னு நாங்க கூட எதிர்பார்க்கவே இல்லை. பிரபு செத்து போனதும் நாம வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவ்வளவுதான். நான் எதேச்சையா அந்த டைரியை படிக்கும்போது அம்மாவை கட்டி போட்ட விஷயம் தெரிஞ்சது. இல்லனா அம்மா நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன இருக்கும்? யாரும் இல்லாத அந்த காட்டுல கத்தி கத்தி செத்துருப்பாங்க. அந்த பிரபு எதுக்காக அம்மாவை கிட்னாப் பண்ணான்னு எப்படியாவது தெரியணுங்க. அவன் ஆளே செத்து போயிட்டான், எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேணும் சார், அந்த டைரியில அம்மாவை கிட்னாப் பண்ணதை பத்தி எழுதியிருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா மேடம். அதுல வேற ஏதாவது எழுதியிருக்கானான்னு பாத்தீங்களா? உங்க அம்மாவை பத்தியெல்லாம் அந்த டைரியில ஒன்றும் இல்லை. யாரோ கங்காதரனா அவனை பழி வாங்குறத பத்தி தான் எழுதியிருக்கான். கங்காதரனா? ஆமா. என்ன கங்காதரன்னு ஏதாவது க்ளூ இருக்கா? யாரோ ஜெகநாதனோட மகன் கங்காதரன், அவரை பத்தின டீட்டெயில் இருந்தது. ஏங்க, உங்க தாத்தா பேரு ஜெகநாதன், அப்பா பேரு கங்காதரன் தானே? ஆமா. அப்படின்னா உங்க விஷயத்துக்காகத்தான் எங்க அம்மாவை கடத்தியிருக்கானா? நானும் உன்ன மாதிரியே வேணுகிட்ட இப்பதானே விசாரிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இரு, சொல்றேன். மிஸ்டர் வேணு, இப்ப அந்த டைரி எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. ஏங்க, போய் அந்த டைரியை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்களேன். கொஞ்சம் சும்மா இரு பூரணி. ஏங்க கோவப்படுறீங்க? கோவப்படல. இந்த விஷயத்துல படபடன்னு எதுவும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? ஸ்டேஷன்ல போய் ஒரு 10 நிமிஷம் டைரியை கொடுங்கன்னு படிச்சுட்டு வந்துட வேண்டியதானே? உன் கதையில இருந்து ஆரம்பிச்சு அம்மா வயித்துல குழந்தை மேட்ரு வரைக்கும் எல்லாத்தையும் ரிட்டன்ல எழுதி கொடுக்கணும். பரவாயில்லையா? அப்படியா? பின்ன இல்லையா? ஆமா மேடம். ஸ்டேஷனுக்கெல்லாம் போனா அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மிஸ்டர் வேணு, சொல்லுங்க. அந்த டைரியில நீங்க படிச்ச விஷயம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. நீங்க சொல்லுங்க, அதுல எது உபயோகப்படுதுன்னு பார்க்கலாம். நீ இரு, நீங்க சொல்லுங்க வேணு. ஆக்சுவலி அந்த கங்காதரன் அவனோட அப்பாவான். அப்படியா? ஆமா. அவங்க அம்மாவை ஊர்ல அம்போன்னு விட்டுட்டு இங்க வந்து பாரதின்னு ஒருத்தங்களை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். என்னங்க என்னங்க இது? உங்க அம்மா பேரு சொல்றாரு? அவர் எங்க சொல்றாரு? டைரியில எழுதி இருக்கிறத சொல்றாரு. நீ சும்மா இரு. வேணும் சார், அவன் வேற ஏதோ கங்காதரனை பத்தி எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க அம்மா எங்க அப்பாவோட சொந்த அத்தை பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. அவருக்கு கல்யாணம்னு ஒண்ணு முதல்ல ஆனதே எங்க அம்மாவோட தான். அப்படின்னா கங்காதரனோட அப்பா ஜெகநாதன், ஒய்ஃப் பாரதின்னு உங்க ஃபேமிலி ரிலேட்டட் டீடைல்ஸ் அவன் டைரியில எப்படி வந்தது? அது ஏதாவது கோஇன்சிடென்ஸா இருக்கும். கோஇன்சிடென்ட்னா ஒரு பேர் வரலாம், 3 பேர் எப்படி சார் அமையும்? அவன் கையால எழுதுனதுனால அமைஞ்சது தானே? தானா அமைஞ்சதா? புரியல. எப்போ இடத்துக்கு ஒரு வேலை, ஆளுக்கு ஒரு பேருன்னு பொய் சொல்லி நண்பனோட பொண்டாட்டிய ஆக்கிரமிச்சு அநியாயம் பண்ணானோ அப்பவே அவன் ஒரு கைதேர்ந்த கிரிமினல்னு நமக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா பூரணி? ஆமா, அதனால தானே அம்மாவை கூட கிட்னாப் பண்ணா. கிரிமினல் திங்கிங் இருக்கிறவனுக்கு 3 பேரை கிரியேட் பண்ணி டைரியில் எழுதுறது பெரிய விஷயமா? அப்படின்னா உங்க அப்பாவுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறத நீங்க நம்பல? எங்க அப்பா ஒரு ஜென்டில்மேன். அந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை எந்த சந்தர்ப்பத்திலையும் பண்ணிருக்க மாட்டாரு. அவரு பொம்பளைங்களை மதிக்கிறவர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 3 பேரும்? அம்மா எப்படி இருக்காங்க டாக்டர்? ஆல் ஓகே. அவங்க இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? பரவாயில்ல டாக்டர், இருக்கட்டும். இவர் யாரு? நான் இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு டாக்டர். அப்புறம் டாக்டர், நாங்க எப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சேட்டு. ஆமா, 25 லட்சம் வேணும். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க ப்ளீஸ்.
வெரி அர்ஜென்ட். கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு கூப்பிடுங்க ப்ளீஸ். சரி. சாரி. எப்போ ட்ரீட்மெண்ட்னு கேட்டா நான் கொஞ்சம் ஜோசியம் ஜாதகம் இதுல எல்லாம் நம்பிக்கை உள்ளவ. என் பேச்ச நீங்க ஏத்துக்குவீங்களா? பரவாயில்ல, சொல்லுங்க டாக்டர். இது தேய்பிறை காலம். இன்னும் 10 நாளைக்கு வேண்டாம். வளர்பிற பஞ்சமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க டாக்டர், நீங்க வேற ஏதாவது டென்ஷன்ல இருக்கீங்களா? ஏன்? நாங்க முதல் நாள் பார்த்தப்ப இருந்த கிளாரிட்டி இன்னைக்கு இல்லையோன்னு தோணுது. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆகும், கரெக்டா? என்னங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா? சாரி மேடம், இவரு இந்த ஜோசியத்தை எல்லாம் நம்ப மாட்டாரு, அதனால அப்படி கேட்டுட்டாரு. இட்ஸ் ஓகே. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறது நிஜம்தான். ஆனா உங்க விஷயத்துல நான் இப்ப சொல்றதுக்கு காரணமே வேற. ஒரு வம்சத்தையே உருவாக்குற வாரிசு சம்பந்தப்பட்ட இந்த விஷயம், அது ஒரு நல்ல நாள்ல ஆரம்பிக்கணும்னு டாக்டர் நினைக்கிறாங்க, இல்லையா டாக்டர்? எக்ஸாக்ட்லி. பாருங்க, அவரு புரிஞ்சுகிட்டாரு. நீங்க உங்க இஷ்டப்படியே ஆரம்பிங்க டாக்டர். அம்மாவை நாளைக்கு 4 மணிக்கு வந்து கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். அப்போ நாங்க புறப்படுறோம். ஓகே. வரேன் டாக்டர். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சொல்லவே இல்லையே. ஓ, குட் ஜோக். இப்ப சொல்லுங்க. ஜி விக்னேஷ். ஓகே. வரேன் டாக்டர். வரோம் டாக்டர். வாங்க. ஹலோ. ஹலோ மதன்லால், நான் கேட்ட அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சா? ஜனவரி இல்லையா? ஐயோ, அவ்வளோ நாளெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. நான் வேணும்னா ஜனவரியில என் லேண்ட வித்து திருப்பி கொடுத்துடுறேன். முடியாதா? சாரி, எதுக்கு கேக்குறீங்க? பணம் தேவைப்படும் போது பணம் தான் வேணும். அதுக்கு மாத்தி எதுவுமே இல்ல. விடுங்க, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். வச்சிடுறேன். மோகன் கிருஷ்ணா கேட்ட பணத்துக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். பைக் சாவியை மறந்துட்டேன், எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்கங்க. டாக்டர் சொல்லுங்க. நீங்க ஏதாவது பண விஷயமா டென்ஷன்ல இருக்கீங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? என்கிட்ட ஒரு அருமையான ஆப்ஷன் இருக்கு. அந்த வேலையை செஞ்சா 25 லட்சம் ஃப்ரீயா வரும். 25 லட்சம் ஃப்ரீயா வருமா? ஆமா. உங்களுக்கு வேணும்னா இதுல இருக்கிற நம்பருக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. எப்படி அந்த பணம் கிடைக்கும்னு நான் சொல்றேன். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா டாக்டர். இப்போ அவங்க வெயிட் பண்றாங்க. டீடைல்டா பேச முடியாது. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். எப்படி 25 லட்சம் ஃப்ரீயா கிடைக்கும்? எஸ் டாக்டர், சொல்லுங்க. ஹலோ மிஸ்டர் வேணு. சொல்லுங்க டாக்டர். நீங்க பாட்டுக்கு நான் பணம் டென்ஷன்ல இருக்கும்போது 25 லட்சம் ஃப்ரீயா வரும்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. எப்படி வரும்னு எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரு பிடியும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி வரும்? நான் சொல்ற வேலையை செஞ்சா கண்டிப்பா வரும். என்ன வேலை? பூரணியோட அம்மா வயித்துல சோதனை குழாய் கருவை என்னைக்கு பொருத்த போறீங்க? அடுத்த 15 நாள்ல செய்யறேன். அந்த விஷயம் சக்சஸ் ஆகுமா இல்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இது வரைக்கும் நான் செஞ்ச எந்த ஒரு விஷயமும் தோல்வி அடைஞ்சதில்ல. இந்த பூரணி அம்மா விஷயத்துல நீங்க ஃபெயிலியர் ஆகணும் டாக்டர். என்ன சொல்றீங்க வேணும்? ஆமா, பூரணியோட கரு அவங்க அம்மா வயித்துல வளரக்கூடாது. அந்த காரியத்தை நீங்க பண்ணா உங்களுக்கு 25 லட்சம் நான் ஏற்பாடு பண்றேன். ஃப்ரீயான்னு சொன்னது
இதுதானா? ஆமா, அந்த பணம் உங்க பணம் தான். அந்த கருவை அந்த அம்மா வயித்துல வைக்காம இருந்தா இவ்ளோ பணம் தருவீங்களா? கண்டிப்பா தருவேன். நீங்க செய்வீங்களா? செய்வேன். ஆனா பிசினஸ் கரெக்டா இருந்தா செய்வேன். என்ன பிசினஸ்? நான் அர்ஜென்ட்டா ஒரு ஆளுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். தெரியும். என்ன டாக்டர் அமைதி ஆயிட்டீங்க? இல்ல, எனக்கு 25 லட்சம் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்க கேபின்ல இருக்கும்போது நீங்க போன்ல பேசினதை கேட்டனே. அந்த 25 லட்சத்தை நீங்க யார்கிட்ட கொடுக்கணுமோ அவனை என்கிட்ட அனுப்புங்க, நான் கொடுத்துட்றேன். நீங்க பாட்டுக்கும் உங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்க. அங்கதான் பிசினஸ் உதைக்குது. நீங்க பிசினஸ்ன்னு எதை மென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க எனக்கு தர 25 லட்சத்துக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு, அது அவனுக்கு போயிடும். நிறைய ரிஸ்க் இருக்கிற இந்த வேலை செய்யற எனக்கு ஒண்ணுமே பேராதே. அதுக்கு என்ன பண்றது? ஓ, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க எனக்கு கொடுக்கிற 25 லட்சம் பத்தாதுன்னு சொல்றேன். பின்ன 50 லட்சம் கொடுங்க. 50 லட்சத்துக்கு நான் எங்க போறது? அவங்க கிட்ட பேசினது 25 லட்சம் தானே. அவங்க கிட்டன்னு நீங்க சொல்றது யார? அந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு எதுக்கு டாக்டர்? என்ன வேணும் சார்? 25 லட்சம் கொடுத்து என்ன இந்த வேலையை செய்ய வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 2 கோடியாவது லாபம் இருக்கும். 2 கோடியா? இல்லனா அதுல 50% கண்டிப்பா இருக்கும். அது எனக்கு தெரியாதா? 1 கோடி பேசின நீங்க 25 லட்சம் கொடுத்து வேலையை முடிச்சுக்கிட்டு 75 லட்சத்தை நோகாம எடுத்துக்க ஆசைப்படுறது தப்பில்லையா? வேலை செய்யறது நான் தானே. அதனால 50-50 பண்ணிக்கலாம். டீல் கிளியர். என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ நீங்க சொல்றத பார்த்தா வேற ஒரு டவுட் வருது. என்ன டவுட்? டெஸ்ட் டியூப்ல வளர்ற பேபியோட கருவை கலைக்கிறதுல உங்களுக்கு ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க 50 lakhsக்கு ஓகேன்னு சொன்னா நான் கருவை ஃபார்ம் பண்ண டெஸ்ட் டியூப்ல எல்லாம் தயார் பண்ணும் போதே ஒரே ஒரு டிராப் நான் கல்ச்சர் சொல்யூஷனை அதுல கலந்துட்டா போதும், கருவோட வளர்ச்சி ஸ்டாப் ஆயிடும். நான் ரிப்போர்ட்ல கரு போதுமான வளர்ச்சி அடைய மாட்டேங்குதுன்னு பல்டி அடிச்சிருவேன். அதனால அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கேட்ட 50 lakhs ரெடி பண்ணுங்க. பண்றீங்களா? என்ன அமைதி ஆயிட்டீங்க? ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஓகே. என்ன டாக்டர், அர்ஜென்ட்டா புறப்பட்டு வர சொல்லி இந்த அர்த்தராத்திரியில ஃபோன் பண்ணீங்க? சொல்றேன். எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தது. அத உடனே உங்ககிட்ட சொல்லலான்னு தோணுச்சு. அத ரகசியமா சொல்றதுக்காக தான் இப்பவே வர சொன்னேன். நீங்க வந்தத யாரும் பார்க்கலல்ல? நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனால அம்மா கிட்ட கூட சொல்லல. அப்படியே வெளியில வீட்டை பூட்டிட்டு வந்துட்டோம். வெரி குட். விஷயம் என்னன்னா, உங்களால 25 லட்சம் ரூபாய் எனக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது. எங்களால 25 லட்சம் ஃப்ரீயா கிடைக்குதா? ஆமா. அப்படின்னா என்ன டாக்டர்? புரியல. புரியுற மாதிரி சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சில கிளாரிபிகேஷன்ஸ் வேணும். கேட்கட்டுமா? கேளுங்க டாக்டர். உங்களுக்கு ஒரு வாரிசு உருவாக கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஸ் யாரு? அப்படி யாருமே கிடையாது. ஆக்சுவலி இவருக்கு ரிலேஷன்ஸ்னு ஒரு ஜீவன் கூட கிடையாது.
உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? 20-30 கோடி இருக்கும். நினைச்சேன். ஆமா, அதுக்கு யாராவது ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களா? அதுவும் இல்ல டாக்டர். மொத்தமும் எங்க அப்பா சுயமா சம்பாரிச்சது. ஓகே, வேற மாதிரி கேக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு வாரிசே உருவாகலைன்னா உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வேற யார்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படி யாருமே இல்ல டாக்டர். உங்களுக்குன்னு ஒரு உறவு கூட எங்கேயுமே மிச்சம் இல்லையா? இல்ல டாக்டர். டாக்டர், இவருக்குன்னு இருக்கிற ஒரே உறவு நானும் எங்க அப்பா அம்மாவும் தான். ஏன் டாக்டர் இதெல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு வாரிசு உருவாக கூடாதுன்னு யாரோ விரும்புறாங்க. அந்த வேலையை செய்யறதுக்கு 25 லட்சம் ரூபாய் எனக்கு ஃப்ரீயா தர போறாங்க. அந்த ஆஃபரை என்கிட்ட கொண்டு வந்தது உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான். எங்களுக்கு தெரிஞ்ச ஆள்னா யார் டாக்டர்? நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே வேணு. வேணுவா? ஆமா, வேணுதான் என்கிட்ட வந்து 25 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா கொடுக்கறேன்னு ஆஃபர் கொடுத்திருக்கான். நான் போன் பண்ணி விசாரிச்சப்ப பூரணியோட கருவை அவங்க அம்மாவோட வயித்துல வைக்காம இருந்தா அந்த 25 லட்சம் ரூபாவை எனக்கு தரதா சொன்னான். நான் அன்னைக்கு நினைச்சேங்க அவன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு. ஒரு நிமிஷம் இரு பூரணி. என்ன இருக்கிறது? அவனுக்கு போன் பண்ணி உனக்கும் எங்க குடும்ப வாரிசு அழிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேளுங்க. நீ அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்ல. அவன் சாதாரண கம்பெனில ஒரு மேனேஜர். 25 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம குடும்ப வாரிசு அழிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்ல. அவனுக்கு பின்னால வேற யாரும் இருக்காங்க. வேற யாரோவா? ஆமா பூரணி, அவ்வளவு பணம் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்ல. அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அவன்கிட்ட எனக்கு 25 லட்சம் பத்தாது 50 லட்சம் கொடுன்னு கேட்டேன். என்ன சொன்னா? யார்கிட்டயோ கேட்டு சொல்றேன்னா. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவன் குற்றவாளியா நம்ம கிட்ட மாட்டணும் பூரணி. அப்பதான் போலீஸ்ல அவனை மாட்ட வைக்க முடியும். அதான் டாக்டர் கிட்ட நேரடியா நம்மள பத்தி பேசியிருக்கான்ல. அவன் எங்க நேரடியா பேசினா? விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிட்டான். போன்ல பேசுனது நான் இல்லன்னு சொல்லுவான். அப்படின்னா 25 லட்சம் ரூபாய் எனக்கு ஃப்ரீயா கொடுக்கறேன்னு சொன்னது பாயிண்ட் ஆகாதா? ஆகாது. எனக்கு தெரிஞ்ச என்ஆர்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பணம் டொனேட் பண்ணணும், டீடைல்ஸ் அனுப்புன்னு சொன்னாருன்னு ஒரு ஃபேக் அப்ராட் மெயில் ஐடியை கொடுப்பான். அவன் கொடுத்த விசிட்டிங் கார்டு நம்பர்ல தான் நான் பேசினேன். அந்த சிம் மிஸ் ஆகி போயிடுச்சு. வேற சிம்முக்கு எழுதி கொடுத்துருக்கேன். பேசுனது வேற யாரோம்பா. என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு இவங்க விஷயத்த சொன்னதும் புரிஞ்சுது. அதத்தான் சொல்றேன். அவன் தப்பானவன்னு உங்களுக்கு புரியலையா? எனக்கு புரியுது. அவன் என்னைக்கு ஜி வேணும்னு சொன்னானோ அன்னைக்கே அவன் வேணும்னு தான் அதை சொல்றான்னு புரிஞ்சுது. பின்ன ஏங்க கேக்கல? முதல்ல அவன் நம்ம குடும்ப வாரிச ஏன் அழிக்க நினைக்கிறான்னு கேட்கணுங்க. என்ன டாக்டர், என்ன எதிர்பார்க்கல? நான் கொஞ்சம் லூசு, இப்படித்தான் இருப்பேன். என்ன கேட்டா பூரணி கேட்டதுதான் பாயிண்ட். நான் ஏன் உங்க குடும்ப வாரிச அழிக்க ட்ரை பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே கிளியர் ஆயிடும். நீ யாரு வேணும்? ஏன் இதெல்லாம் பண்ற? உன் பேர் என்ன? விக்னேஷ். இனிஷியலோட சொல்லு. ஜி விக்னேஷ். என் பேர் என்ன சொல்லு. ஜி வேணும்னு சொன்ன. ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்னு கேட்டியா? இல்ல. ஏன் கேட்கல? தோணல. நான் உன் வாரிச தாங்க போற மாமியாரை காப்பாத்தி கொடுத்தனே, எனக்கு ஒரு தேங்க்ஸ் ஆவது சொன்னியா? இல்ல. அதுக்கும் இவர் இப்படி பண்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா வேணும்? டாக்டர், பேசாம இருக்கணும், இல்லன்னா கொன்னுடுவேன். வேணும் சார், நீங்க எங்க குடும்ப வாரிச ஏன் அழிக்க ட்ரை பண்றீங்கன்னு கேட்டா என்ன மிரட்டுறீங்க?
நன்றியே இல்லாத ஜீன்ல பிறந்த இந்த வம்சத்துக்கு வாரிசு வேணான்னு தான் அழிக்க ட்ரை பண்ற. இவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வாரிசு இருக்காது. ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்னு கேட்டியா? ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கங்காதரன். நன்றி கெட்ட கங்காதரன் நம்மளோட அப்பா. நம்ம அப்பாவா? ஆமா, அம்மா வேற வேற, அப்பா ஒருத்தர். நம்ம 2 பேருக்கும். என்ன சொல்ற நீ? ஆமா, நீ ஹீரோவா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்பா கங்காதரன் உங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே திருப்பூர்ல ஆபீஸ் ஸ்டெனோவா ஒர்க் பண்ண எங்க அம்மாவை தொட்டுட்டான். பெரியவங்க வற்புறுத்துறாங்கன்னு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை வச்சுக்கறேன்னு கால்ல விழுந்து கதறி டிராமா ஆடிட்டான். மன்னிச்ச என் பாசக்கார அம்மா கிட்ட எனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குன்னு 6 வருஷத்துக்கு அப்புறம் நான் பிறந்தப்பதான் சொன்னானா. வெறுத்து போன என் அம்மா, நீ என்ன பார்க்கலனாலும் பரவாயில்ல, பையனோட படிப்பையாவது பார்த்துக்கன்னு சொன்னாங்களாம். நான் அப்படி கிழிப்பேன் இப்படி கிழிப்பேன்னு கதை விட்டுட்டு வந்தவன் அதோட திரும்பி கூட பார்க்கல. கோடி கோடியா சம்பாதிக்கிற அப்பனுக்கு பிறந்த என்ன கோட் சூட் போட்டுதான் எங்க அம்மா வளர்த்தாங்க. இப்பவும் நான் கோட் சூட் போட்டுக்கிட்டு தான் பைக்ல போறேன். ஆனா கோடீஸ்வர அப்பா வரவே இல்லை. இந்த விஷயம் எதையும் எங்க அம்மா என்கிட்ட மூச்சே விடல. அப்பா வெளிநாட்டுக்கு போனவரு திரும்பி வரலன்னு தான் சொன்னாங்க. போன மாசம் சாகும் போதுதான் உண்மையை சொன்னாங்க. யாரு கங்காதரன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்ச வலசரவாக்கத்துல அந்த காலத்திலேயே 6 பெட்ரூம் வீடு கட்டினவங்க மின்ட்ல ஆயில் மில்காரங்கன்னு சொன்னாங்களே தவிர அட்ரஸ் சொல்ல தெரியாமலே செத்துட்டாங்க. எனக்கு நிஜமாவே இப்படி ஒரு தம்பி இருக்கிற விஷயம் தெரியாதுப்பா. டேய், பாசம்லாம் வேணாம், மேட்ருக்கு வா. என்ன மேட்ரு? மொத்த சொத்தையும் ஏதாவது ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு என்ன மாதிரியே பிச்சைக்காரன் ஆகிறதுக்கு நீ ரெடியா? இல்லன்னா நான் இந்த குடும்பத்துக்கு வாரிசு வர விட மாட்டேன். மொத்தமா எல்லாரையும் காலி பண்ணிடுவேன். வேணு, ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? நன்றி இல்லாத இந்த குடும்பத்துக்கு வாரிசு தேவையில்ல சொல்லிட்டேன். எதுக்குடா அடிச்ச? நன்றிய பத்தி நீ பேசுறியாடா? என்ன தடுத்தா உன்னை அடிச்சு. எங்க அண்ணன் பிரபு இவன் என்ன சொன்னாலும் செஞ்சான். அவனையே இவன் நன்றி கட்டத்தனமா கொன்னுட்டான். அவன் சாகும் போது போன் ஆன் பண்ணி வச்சிருந்ததால எல்லாத்தையும் நான் கேட்டேன். வந்து எங்க அண்ணனுக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது மோகன கிருஷ்ணாவை தூக்கிட்டு வாடான்னு என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டான். அங்க வருவா இவனை போட்டு தள்ளிடலான்னு அவனை தூக்கிட்டு வந்து வெயிட் பண்ண. ஆனா இவன் வரவே இல்லை. வேலை முடிச்சவனே கழட்டி விடுற நன்றி கட்டத்தனம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. He's dead.